என் பெயர் அகில். நான் ஒரு மருத்துவர். வயது 26. அவளை தேடி நான் எத்தனை நாட்கள் அலைந்தேன். மருத்துவமனைக்கு செல்வேன். காணாமல் போனவர்களின் பட்டியலில் தேடுவேன். இறந்தவர்களின் பட்டியலில் கூட அவள் பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பேன். ஒரு இளம் பெண்ணின் உடல் கிடைத்துள்ளது. நீங்கள் தேடும் பெண் இவள்தானா என்று யாரேனும் கூறும்போது, உடலை காணச் செல்லும் வரை என் உயிர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும். நான் அவளுக்கு செய்த கொடுமைகளுக்கு பிறகு அவள் உயிருடன் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் எப்பொழுது இவ்வளவு இரக்கமற்றவனாக மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒரு நாள் அவளை தேடி அலைந்து ஒரு கோவிலுக்கு சென்றேன். அங்கே அமர்ந்து கடவுளிடம் அவளை உயிரோடு திருப்பித் தரச் சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். ஒரு பிச்சைக்காரன் தன் கையில் இருந்த காலி பாத்திரத்தை மீண்டும் மீண்டும் சுவற்றில் அடித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டேன். சற்றென்று என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த பிச்சைக்காரனுக்கு அருகில் வேறு ஒருவரும் அமர்ந்திருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவளை நெருங்கிச் சென்றேன். அவளை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமி மறைந்து விட்டதைப் போல இருந்தது. அது அவள்தான், அஞ்சனா. ஆனால் இந்த நிலைமையில் அவளை பார்ப்பேன் என்று என் கனவிலும் நினைத்ததில்லை. அழுக்கும் மண்ணும் படிந்த உடைகள், கலைந்த சிதைந்த கூந்தல், அழுக்கான கைகளும் கால்களும். அவள் ஒரு பைத்தியத்தைப் போல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவள் பெயரை சொல்லி அழைத்த போதும் அவள் என்னை பார்க்கவில்லை. என் கையை அவளை நோக்கி நீட்டிய போது பயந்து அலறி என் கையை தட்டிவிட்டாள். நான் அவளுக்கு மேலும் தீங்கு செய்ய போவது போல் பயந்தாள். ஆனால் நான் அவளுக்கு ஏற்கனவே செய்த தீமைகளை விட வேறு என்ன பெரிய தீங்கை நான் செய்துவிட முடியும்? என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என் இதயம் கதறியது. நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு என் கடந்த காலம் ஞாபகம் நினைவுக்கு வந்தது. நான் வேறு ஒரு அஞ்சனாவை அறிந்திருந்தேன். இப்பொழுது நான் பார்ப்பது அந்த பெண்ணின் சிதைந்த வடிவம். நான் என் தாயுடன் உமா என்ற மூதாட்டியின் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தேன். என் தாயார் 3 வருடங்களுக்கு முன்பு என்னை விட்டு பிரிந்து கிராமத்திற்கு சென்று விட்டார். ஆனாலும் உமாஜி என்னை வீட்டை விட்டு போகச் சொல்லவில்லை. அவருடன் அவரின் பேத்தி அஞ்சனா மட்டும்தான் வசித்து வந்தாள். அஞ்சனாவை எல்லோரும் அஞ்சு என்று அன்பாக அழைப்பார்கள். உமாஜிக்கு வேறு பல வீடுகளும் இருந்தன. ஆனால் அவர் திருமணமாகாதவர்களை வீட்டில் தங்க அனுமதிப்பதில்லை. நான் என் தாயுடன் வந்ததால் நான் அங்கேயே தங்கினேன். என் தாயார் சென்ற பிறகும் என்னை அங்கேயே இருக்க அனுமதித்தார். நீ ஒரு நல்ல மனிதன். எனக்கு உன்மேல் நம்பகத்தன்மை இருக்கிறது. அதனால் உன்னை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் என்று அவர் சொல்வார். அஞ்சனாவின் தாய் தந்தையர் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். அதனால் உமாஜி தான் தன் பேத்தியுடன் தனியாக வசித்து வந்தார். அஞ்சனாவுக்கு 18 வயதுதான் இருக்கும். அவள் மிகவும் கலகலப்பானவள், குறும்புகள் செய்பவள். அவளுடைய அழகு அவளை பார்க்க செய்யும். அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள். அவளுடைய கண்ணாடி போன்ற கண்கள் யாரையும் மயக்கிவிடும். உமாஜிக்கு கால்வலி இருந்தால் அஞ்சனாதான் எனக்கு உணவு கொண்டு வந்து தருவாள். நான் அவளுக்கு வாடகை பணம் கொடுத்தேன். அதேபோல் உணவிற்கும் தனியாக பணம் கொடுப்பேன். ஆனால் நான் கொடுக்கும் பணத்திற்கு மேல் அவர் எனக்கு நல்ல உணவையே தருவார். நான் சில சமயங்களில் அஞ்சனாவுக்கு சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் வாங்கி வருவேன். அது அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அவள் காயம்பட்டால் உடனே என்னிடம் ஓடி வந்து மருந்து போடுவாள். ஒரு நாள் நான் என் அறை பால்கனியில் நின்றிருந்தேன். அஞ்சனா ஒரு கூர்மையான பொருளை வைத்து பூந்தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். திடீரென அவள் அந்த பொருளால் தன் கையை கீறிக்கொண்டாள். சிறிது நேரம் காத்திருந்து விட்டு என் அறைக்கு ஓடி வந்தாள். என் கதவை தட்டி கை வலியால் அழுது கொண்டிருந்தாள். வேலை செய்யும் போது தவறுதலாக காயம் ஏற்பட்டது என்று சொன்னாள். நான் அவளை உள்ளே வர சொல்லி காயத்துக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நான் கவனித்தேன். நான் அவளுக்கு கட்டு போடும்போது அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் என்னை ஏதோ ஒரு விதத்தில் சங்கடப்படுத்தின. என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒருவித பதட்டத்தை அது எனக்குள் ஏற்படுத்தியது. இதுவரை பலமுறை அஞ்சனாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. நான் தான் கட்டு போட்டிருக்கின்றேன். ஆனால் என் கைகள் ஒருபோதும் இப்படி நடுங்கியது இல்லை. என் இதயம் வேகமாக துடித்ததில்லை. ஆனால் இன்று ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அஞ்சனாவின் பார்வை என்னை கலக்கமுடைய செய்தது. ஒரு மருத்துவனைப் போல் அல்லாமல் அவளை காதலிப்பவனைப் போல் என் கைகள் நடுங்கின. அவளை ஒரு நோயாளியாக மட்டுமே பார்த்த நான் இன்று மட்டும் ஏன் இப்படி உணர்ந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. கட்டுப்போட்டு முடிந்ததும் அவள் நன்றி சொல்லிவிட்டு போனாள். நான் பால்கனிக்கு வந்தேன். ஏனென்றால் அவளை மீண்டும் பார்க்க எனக்குள் ஒருவித பரபரப்பு இருந்தது. அவள் வேண்டுமென்றே தன்னை காயப்படுத்தி கொண்டதை நான் கண்டேன். ஆனால் நான் அவளை மீண்டும் கவனித்தேன். அவள் கட்டுப்போட்ட கையை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். அவள் அந்த பட்டியை முத்தமிட்டு தன் கண்களில் ஒட்டிக்கொண்டாள்.
அவள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. இவ்வளவு பெரிய காயம் இருந்தும் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஒரு ஆணாக ஒரு பெண்ணின் கண்களில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள எனக்கு தெரியும். நான் தொட்ட இடத்தை அவள் முத்தமிட்டாள். இந்த அஞ்சனாவின் மனதில் என் மீது ஏதேனும் உணர்வுகள் இருக்குமோ என்று நான் கவலைப்பட்டேன். அவளுடைய வயதில் இது இயல்பானதுதான். இந்த வயதில் உணர்வுகள் எந்த நேரத்திலும் மாறலாம். ஆனால் அவள் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாள். நான் அவளை தடுக்க விரும்பினேன். என் மனதில் அஞ்சனாவுக்கு ஒருபோதும் தவறான எண்ணங்கள் தோன்றியதில்லை. நான் அவளை எப்பொழுதும் ஒரு சிறு குழந்தையாகவே பார்த்தேன். ஆனால் இப்பொழுது நான் கண்ட விஷயங்கள் என் மனதை அலைகழித்தன. இது தவறு. அஞ்சனா என்னை பற்றி அப்படி நினைக்கக்கூடாது. அவள் இன்னும் மிகவும் சிறியவள். இது படிக்கும் வயது. வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டிய வயது. அவள் எப்படி இந்த தவறான பாதையில் செல்ல முடியும்? மேலும் எனக்கு காவியா என்ற பெண்மணியுடன் நிச்சயதார்த்தமாகி இருந்தது. நான் அஞ்சனாவை இந்த தவறான பாதையிலிருந்து விலக்க வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்தேன். இல்லையென்றால் இந்த உறவு அஞ்சனாவுக்கோ எனக்கோ அவமானத்தை தவிர வேறு எதையையும் கொடுக்காது. நான் இதுவரை அஞ்சனா முன்னால் காவியாவுடன் தொலைபேசியில் பேசியதில்லை. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு அவள் கட்டுப்போட வந்தபோது நான் வேண்டுமென்றே காவியாவை தொலைபேசியில் அழைத்தேன். அவளிடம் எங்கள் திருமணம் குறித்து பேசினேன். இதை கேட்டு அஞ்சனா அதிர்ச்சி அடைந்தார். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். நான் யாருடனும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்பதை அஞ்சனாவுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தேன். இது அவளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அதுவரை நான் அஞ்சனா முன் காவியாவுடன் பேசியதில்லை. ஏனென்றால் எங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் ஒரு சிறு பெண்ணின் முன்னால் பேச எனக்கு விருப்பமில்லை. உதாரணமாக, உன்னை மிஸ் பண்ணுகிறேன், நீ இல்லாமல் என் மனம் வெறிச்சோடி கிடக்கிறது போன்ற வார்த்தைகள் அஞ்சனா போன்ற இளம்பெண் முன் பேச எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அன்று நான் வேண்டுமென்றே திருமணத்தை பற்றியும் நான் காவியாவை மிகவும் விரும்புவதை பற்றியும் பேசினேன். நான் அழைப்பை துண்டித்து வந்ததும் அவள் என்னிடம் யாரோடு பேசினேன் என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே உன் வருங்கால அண்ணியிடம் என்றேன். அவள் அதிர்ச்சி அடைந்து, என் அண்ணியா? எனக்கு அண்ணன் இல்லையே, பிறகு எப்படி எனக்கு ஒரு அண்ணி ஆக முடியும் என்று கேட்டாள். நான் புன்னகைத்து அவளை அன்புடன் விளக்கினேன். நீ என் சிறிய தங்கை போன்றவள். அதனால் என் மனைவி உனக்கு அண்ணியாக மாட்டாளா என்று கூறினேன். அவள் என் மீது என்ன உணர்வுகள் வைத்திருக்கின்றாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த உணர்வுகளின் விதையை ஆரம்பத்திலேயே நான் பிடுங்கி எறிய விரும்பினேன். அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். அவளுடைய கண்கள் கலங்கி இருந்ததை நான் கவனித்தேன். மறுநாள் நான் உமா பாட்டியிடம் பேசினேன். திருமண தேதி பற்றி பேசுவதற்கு எங்கள் குடும்பத்துடன் உமாஜி வர வேண்டும் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நாங்கள் செல்ல தயாரானோம். ஆனால் அது ஒரு துரதிர்ஷ்டவசமான நாள். முதலில் யாரோ என் காரின் டயர்களை குத்திவிட்டனர். ஒரு டயர் இல்லை, 3 டயர்கள் பஞ்சராகி இருந்தன. பிறகு நாங்கள் பேருந்தில் செல்லலாம் என்று நினைத்தோம். ஆனால் திடீரென மழை வரத் தொடங்கியது. அதற்கு பிறகு உமாஜிக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் நன்றாக இருந்தவர் திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. பயண திட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அன்று நான் கண்டிப்பாக போக வேண்டியிருந்தது. நான் அவர்களிடம் தொலைபேசியில் மன்னிப்பு கேட்டேன். இன்று என்னால் வர முடியாது, நாளை வருகிறேன் என்றேன். அதே இரவில் சுமார் 12 மணி அளவில் என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. நான் திறந்து பார்த்தபோது அது அஞ்சனா. அவள் காயத்தின் கட்டுகள் விலகி அதிலிருந்து நிறைய இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவளுடைய காயத்தை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். இதற்கு முன் நான் கட்டுப்போட்டபோது காயம் காய்ந்து போயிருந்தது. ஆனால் இப்பொழுது யாரோ வேண்டுமென்றே அந்த காயத்தை கீறியது போல இருந்தது. நான் நம்ப முடியாமல் அஞ்சனாவை பார்த்தேன். அவள் எல்லை மீறிவிட்டாள் என்று எனக்கு புரிந்தது. அவள் முகத்தில் வலியின் அடையாளம் இருந்தது. கண்களில் கண்ணீரும் இருந்தது. எனக்கு உதவுங்கள், எனக்கு மிகவும் வலிக்கிறது, இரத்தம் வலிக்கிறது என்று சொன்னாள். நான் அவளை உள்ளே வர சொல்லி கட்டுப்படுவதற்கான பொருட்களை எடுக்க சென்றேன். ஆனால் திரும்பி வந்தபோது அஞ்சனா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். நான் அவளிடம் சோபாவில் அமரும்படி சொன்னேன். ஆனால் அவள் என் அருகில் வந்தாள். அஞ்சனா, என்ன செயல் இது? சோபாவில் உட்கார், நான் உனக்கு கட்டு போடுகிறேன் என்றேன். ஆனால் அவள் என் மிக அருகில் வந்தாள். அவளுக்கு தன் காயத்தை பற்றியும் எந்த கவலை இல்லை. நீங்கள் வேறு ஒருவரை திருமணம் செய்ய போகின்றீர்களா? நான் இருக்கும்போது அப்படி எப்படி நீங்கள் யோசிக்கலாம்? நான் அப்படி அவ்வளவு எளிதாக நடக்க விடுவேன் என்று நினைத்தீர்களா என்று வெறித்தனமாக பேசினாள். என் திருமணத்தை பற்றி உனக்கு என்ன கவலை? நான் திருமணம் செய்து கொள்கிறேனா இல்லையா என்பது உன் விஷயம் இல்லை. நீ யார் என்று கேட்டேன்.
எனக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றீர்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது போல் பேசுகிறீர்கள். ஒரு பெண்ணின் கண்களை படிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஒன்றும் அறிவில்லாதவர் இல்லையே என்றால், எந்த பெண்ணின் கண்களை படிப்பது? உன்னை ஒரு பெண் என்று சொல்லிக் கொள்கிறாயா? நீ ஒரு சிறுமி. உனக்கு இன்னும் புத்தி வரவில்லை. உன் கண்களில் அப்படி என்னதான் இருக்கிறது? அன்று நீ மாடியில் செய்த அபத்தமான செயலை நான் பார்த்தேன். ஏன் அப்படி செய்தாய்? அதன் அர்த்தம் எனக்கு புரிகிறது. நான் உமாஜியிடம் இதை பற்றி சொல்லவில்லை என்பதுதான் நீ அதிர்ஷ்டசாலி என்றேன். அதற்கு அவள், அப்படி சொல்லியிருந்தால் என்ன ஆகும்? அவர் ஏற்கனவே கோபமாகத்தான் இருக்கின்றாள் என்றார். அவள் மேலும் சொன்னார், கோபமாக இருந்தாலும் ஒரு முறை என் பக்கம் பாருங்கள். அப்போது நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒரு குழந்தை இல்லை, நான் பெரியவளாகிவிட்டேன் என்றாள். அவள் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போய் நின்றபோது அவள் தன் துப்பட்டாவை விலக்கி தன் முடியை களைத்து அழத் தொடங்கினாள். பின்னர் அவள் அலறினாள். பாட்டி, பாட்டி, என்னை காப்பாற்றுங்கள், இவர் என்னை கெடுக்க பார்க்கிறார் என்று கத்தினாள். நான் திகைத்து போனேன். அவள் கீழே ஓடி உமா பாட்டியிடம் சென்று நான் அவளது கருப்பை அழிக்க முயன்றதாக அழுது கொண்டே சொன்னாள். அஞ்சனாவின் பேச்சை கேட்டு உமாஜி ஏன் நம்பாமல் இருப்பார்? அஞ்சனா பேசியதும் நடித்ததும் அப்படித்தான் இருந்தது. நான் அஞ்சனாவை பின்தொடர்ந்து ஓடினேன். உமாஜியிடம் சொல்வதற்கு முன் அவளை நிறுத்தி, நீ செய்தது தவறு. நீ இன்னும் சிறியவள். உனக்கு புத்தி இல்லை. இதனால் நீதான் அவமானப்படுவாய். நான் ஒரு ஆண். எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் உன் மரியாதை கெட்டுவிடும் என்று அவளுக்கு புரிய வைக்க விரும்பினேன். ஆனால் அதற்கு முன்பே அவள் தன் பாட்டியிடம் ஓடி அழுது கொண்டே ஒரு புது கதையை சொல்லி மயங்கி விழுந்தாள். உமாஜி என்னை அறைந்தார். என் நம்பிக்கைக்கு நீ இப்படிப்பட்ட பரிசை கொடுத்தாயா? என் அப்பாவியான பேத்தியுடன் இந்த விளையாட்டை விளையாடினாயா? அவளை எதற்கும் லாயக்கற்றவளாக ஆக்கிவிட்டாயே என்று தன் தலையை பிடித்து கொண்டு அழுதார். நான் எவ்வளவுதான் என் தரப்பு நியாயத்தை சொன்னாலும் அவர் நம்பவில்லை. 2 நாட்கள் கழித்து உமாஜி என்னை ஒரு பெரிய சிக்கலில் மாட்ட வைத்தார். உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அஞ்சனாவை திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் நான் போலீசில் புகார் கொடுப்பேன் என்றார். நான் மிக மோசமாக மாட்டிக்கொண்டேன். அவளது பார்வையில் நான் ஒரு குற்றவாளி. போலீசாரும் என்னைத்தான் குற்றவாளி போல நினைப்பார்கள். ஒருவேளை நான் தப்பித்தாலும் எனக்கு அவமானம்தான் மிஞ்சும். காவியாவின் பெற்றோரும் இந்த சூழ்நிலையில் அவளுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். நான் வேறு வழி இல்லாமல் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாயிற்று. இதில் சிக்கல் என்னவென்றால் என் டாக்டர் லைசன்ஸும் ரத்து செய்யப்படும். அஞ்சனா என் எதிர்காலம், தொழில், திருமணம் என எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டாள். ஒருவேளை அவள் வெற்றி பெற்றுவிட்டாள். நான் தோற்றுவிட்டேன். நான் விருப்பமில்லாமல் அஞ்சனாவை திருமணம் செய்து கொண்டேன். அவள் தலையில் குங்குமம் வைத்தபோது என் கைகள் நடுங்கின. என் மனதில் அவளை பற்றி எந்த உணர்வும் இல்லாதபோது நான் எப்படி அவளுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும்? ஒரு மனைவியாக அவளுக்கு எப்படி மரியாதையையும் உரிமையையும் கொடுக்க முடியும்? என் பார்வையில் அவள் ஒரு சிறுமி. நான் எப்பொழுதும் அவளை ஒரு சிறிய தங்கையாகவே பார்த்தேன். ஆனால் அவள் என் உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் தன் மனதின் பேச்சை கேட்டாள். அவள் எப்போது எப்படி இந்த கனவுகளை அலங்கரிக்க தொடங்கினாள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் ஒருபோதும் அவளுக்கு எந்த விதமான சிக்கல்களையும் கொடுக்கவில்லை. என் திருமணம் அஞ்சனாவுடன் முடிந்துவிட்டது. உமாஜி என் அறையை ரோஜாக்களால் அலங்கரித்திருந்தார். ஆனால் என் மனம் உள்ளுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருந்தது. நான் அஞ்சனாவுடன் எப்படி கணவன் மனைவி உறவை கொள்ள முடியும்? அஞ்சனா என் அறைக்குள் எனக்காக காத்திருந்தாள். ஆனால் அறைக்குள் செல்ல என் கால்களில் பலமில்லை. நான் வெளியே ஹாலில் அமர்ந்து சிகரெட் மேல் சிகரெட்டு பிடித்து கொண்டிருந்தேன். இரவு 1 மணியாகிவிட்டது. ஆனால் அறைக்குள் செல்ல எனக்கு தைரியமில்லை. அப்போது உமாஜி தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். நான் அப்படி அமர்ந்திருப்பதைக் கண்டு என் அருகில் வந்தார். என் குழந்தையின் மானத்தை எடுத்தபோது உனக்கு இந்த உணர்வு இல்லை. இப்பொழுது அவளுடைய வயது சிறியது என்று உனக்கு தோன்றுகிறதா என்று கேட்டார். நான் வருத்தத்துடன் உமாஜியை பார்த்தேன். இப்போதும் என் வார்த்தைகளை நீங்கள் நம்பவில்லையா? நான் அஞ்சனாவை ஒருபோதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை. அஞ்சனாவை திருமணம் செய்வது என் கட்டாயம். ஒருவேளை நான் அந்த முடிவை எடுக்காவிட்டால் என் மரியாதை, என் எதிர்காலம் எல்லாம் அழிந்துவிடும். அத்துடன் அஞ்சனாவின் மரியாதையும் கெட்டுவிடும். ஆனால் இப்பொழுது நான் எப்படி அஞ்சனாவை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்வது என புரியவில்லை என்றேன். ஒருவேளை உமாஜி என் வார்த்தைகளை நம்பத் தொடங்கினார். அஞ்சனா ஆரம்பத்திலிருந்தே மிகவும் பிடிவாதக்காரி. அவள் எதை குறித்து கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டே இருப்பாள். நீ புத்திசாலி. அஞ்சனா அவ்வளவு சிறியவளும் இல்லை. நீங்கள் இருவரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தொடங்குவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி என்னை அறைக்குள் அனுப்பினார்.
முதலிரவு அவளிடம் பேசக்கூடாது என்று நான் முடிவு செய்திருந்தேன். ஆனால் அவள் என்னிடம் தன் காதலை வெளிப்படுத்தி தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டாள். காதல் அப்படித்தான் இருக்கும். உங்களை பெறுவதற்கு எனக்கு புரிந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்களை காதலிப்பது போல வேறு யாரும் காதலிக்க முடியாது. என் காதலை சோதித்துப் பார்க்காதீர்கள். நான் உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் செய்வேன். என் உயிரை எடுக்கவும் செய்வேன் என்றாள். அவள் சிரித்தாள். நான் ஆச்சரியத்துடன் அஞ்சனாவை பார்த்தேன். அவள் என் மீது இவ்வளவு வெறித்தனமான காதலில் இருந்தாள். நான் விரும்பாமல் அவள் அருகில் அமர்ந்தேன். உமாஜி எனக்கு ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து அதை அஞ்சனாவின் விரலில் அணியச் சொன்னார். நான் அஞ்சனாவின் கையை பிடித்து மோதிரத்தை அணிவித்தேன். ஒருவேளை இந்த திருமண பந்தம் இப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. என் இதயத்தின் உணர்வுகளும் அஞ்சனாவுக்காக மாறத் தொடங்கின. நான் அஞ்சனாவை பார்த்தேன். மேக்கப் கலைஞர் அவளுக்கு மேக்கப் போட்டிருந்ததால் அவள் தன் வயதை விட பெரியவளாக தெரிந்தாள். அவளுடைய பால் போன்ற நிறமும் பெரிய பச்சை நிற கண்களும் என் மனதை சலனப்படுத்தின. சிறிது நேரத்திற்கு முன்பு நான் அஞ்சனாவை தொடக்கூட மாட்டேன் என்று நான் எடுத்த சபதம் அவளுடைய அழகை கண்டு உடைந்து போனது. என் உணர்வுகள் கட்டுப்பட்ட இழந்தன. நான் அவளுடைய வெண்மையான கைகளை என் உதடுகளில் வைத்து முத்தமிட்டேன். என் கண்களில் கிறக்கம் தோன்றியது. பிறகு திருமண இரவில் நடப்பது போலவே எல்லாம் நடந்தது. எல்லாம் சாதாரணமாக நடந்தது. அஞ்சனா என்னை அடைந்ததில் உலகத்தையே வென்றவளைப் போல மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த இரவில் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அஞ்சனா என் காதில் கிசுகிசுத்தாள். மிஸ்டர் அகில், நீங்களும் என் காதலில் முழுமையாக மூழ்கி விட்டீர்கள் என்றாள். நான் பதிலுக்கு அஞ்சனாவை என் கைகளில் அணைத்து, ஆமாம் அஞ்சனா, நீ வென்று விட்டாய். நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன் என்றேன். ஆனால் காலையில் எழுந்ததும் என் மீது எனக்கே கோபம் வந்தது. அது ஒரு இரவின் மயக்கம் மட்டும்தான். ஒரு ஆண் பெண்ணின் இயல்பான ஈர்ப்பு ஒருவரை ஒருவர் ஈர்க்கிறது. அஞ்சனாவின் அருகில் இருந்தபோது நான் என்னை இழுத்து கொள்ள முடியவில்லை. நான் ஒருபோதும் அஞ்சனாவை காதலித்ததும் இல்லை. இப்போதும் எனக்கு அஞ்சனா மீது வெறுப்பு தான் ஏற்பட்டது. அவள் என் பக்கம் படுத்திருந்தாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். என்னை காவியாவிடமிருந்து பிரித்த அந்த பெண்ணின் மீது எனக்கு வெறுப்பும் கோபமும் வந்தது. நான் எப்போதும் காவியாவுடன் வாழ்ந்து சாக சபதம் எடுத்திருந்தேன். காவியாவும் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள். இரவில் ஏன் இப்படி நடந்து கொண்டேன், நான் செய்ய விரும்பாததை ஏன் செய்தேன் என்று என் மீது எனக்கே கோபம் வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு உமாஜி காலை உணவு தட்டுடன் அறைக்குள் வந்தார். ஆனால் என் மனதில் ஏற்பட்ட கொந்தளிப்பை நான் வெளிப்படுத்தவில்லை. நான் இந்த உறவில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் பாசாங்கு செய்தேன். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போல நடிக்கத் தொடங்கினோம். உமாஜி அந்த வீட்டையும் அவருடைய 25% வியாபாரத்தையும் என் பெயருக்கு மாற்றிவிட்டார். 3 மாதங்கள் கழிந்தது. உமாஜி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். இப்போது ஆட்டம் என் கையில் இருந்தது. அந்த வீடும் வியாபாரமும் என்னுடையது. அஞ்சனாவுக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அவள் இப்போது என் தயவில் இருந்தாள். நான் அவளிடம் பழி வாங்குவது என்று முடிவு செய்தேன். நான் காவியாவின் குடும்பத்தினரிடம் பேசி என் கட்டாயத்தை அவர்களிடம் சொல்லி எளிமையாக திருமணம் செய்யுமாறு வேண்டினேன். அவர்கள் ஒப்புக்கொண்டனர். காவியா என் மீது சற்று கோபமாக இருந்தாள். ஆனால் நான் அவளிடம் பொய் சொல்லவில்லை. நான் அவளிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னேன். நான் அவளுடன் 3 மாதங்களாக தொடர்பு கொள்ளவில்லை. ஆனாலும் அவள் என்னை மன்னித்து விட்டாள். நான் காவியாவை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது என்னுடன் அவளை பார்த்த அஞ்சனா ஆச்சரியப்பட்டாள். இவள் யார் என்று கேட்டாள். நான் சொன்னேன், இன்று முதல் இவள் உன் எஜமானி. நீ இந்த வீட்டில் ஒரு பணிப்பெண்ணின் நிலையில் மட்டுமே இருப்பாய். நீ என்னை எதிர்த்தால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன். அவள் அதிர்ச்சியடைந்து என்னை வெறித்து பார்த்தாள். நான் இப்படி செய்வேன் என்று அவள் நம்பவில்லை. நான் அவளுடன் எப்பொழுதும் அன்பாக நடந்து கொண்டதில்லை. அவள் எப்போதும் என்னிடம் குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். அகில், முதலிரவில் நீங்கள் என் மீது காட்டிய வெறித்தனமான காதல், அதற்கு பிறகு நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டாள். அவள் எப்பொழுதும் என் பின்னால் சுற்றி கொண்டிருந்தாள். தன் காதலை உணர்த்த என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாள். என் விருப்பப்படி அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள். ஆனால் அவள் ஒருபோதும் என் மனதில் இடம் பிடிக்கவில்லை. ஆனால் இன்று நான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை வைத்திருந்தேன். நான் அவளிடம், நீ இப்படி நடப்பாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. நீ என்னை இப்படி ஒரு துரோகத்திற்குள் சிக்க வைத்து விட்டாய் என்றேன். அவள் அழுதபடி, அகில், நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்வது அனைத்தும் பொய் என்றாள். ஆனால் அதுதான் உண்மை. அவள் என் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி எனக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தார். நீங்கள் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் சட்டப்படி நான் உங்கள் மனைவி என்றாள். ஆமாம், நம் திருமணம் சம்பிரதாயப்படி நடந்தது. ஆனால் நான் அதை பதிவு செய்யவில்லை. நான் காவியாவுடன் எங்கள் திருமணத்தை பதிவு செய்து விட்டேன் என்றேன்.
அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் அந்த பொறுப்பை உமாஜி என்னிடம் ஒப்படைத்திருந்தார். அவரே அதை செய்யவில்லை. அந்த நேரத்தில் நானும் அதை செய்யவில்லை. ஏனென்றால் என் மனதில் பழிவாங்கும் எண்ணம் இருந்தது. நான் பழிவாங்க விரும்பினேன். ஆனால் நான் உமாஜியின் மரணத்திற்காக காத்திருக்கவில்லை. அவரே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். நான் அவளை மன்னிக்கும் மனநிலையில் இல்லை. அவளுக்காக ஒரு பெரிய தண்டனையை நான் நினைத்து வைத்திருந்தேன். நான் அவளை அறையிலிருந்து வெளியேற்றி சேமிப்பு அறையில் அவளுடைய படுக்கையை அமைத்தேன். அவளுடைய செல்போனை பறித்தேன். அவளுடைய கைச்செலவை நிறுத்தினேன். அவளுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் உடைகளை எடுத்துக்கொண்டேன். அவள் சாப்பிட வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். இல்லையென்றால் நான் உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து பூட்டி விடுவேன். அஞ்சனாவின் கோபம், அகங்காரம் எல்லாம் மறைந்து விட்டது. அவள் எப்பொழுதும் சோகமாக இருந்தாள். என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் நான் அவளை பார்க்கவில்லை. அவள் முன்னால் நான் காவியாவுடன் காதலை வெளிப்படுத்தினேன். அவளை புகழ்ந்தேன். அவளுக்காக பரிசுகள் வாங்கினேன். என் கையால் அவளுக்கு உணவு ஊட்டினேன். தினமும் அவளை வெளியே அழைத்துச் சென்றேன். சில சமயங்களில் காவியாவை என் கைகளில் அணைத்தேன். அவளுடைய கைகளை முத்தமிட்டேன். இரவு உணவிற்கும் ஷாப்பிங்கிற்கும் அவளை அழைத்துச் சென்றேன். அஞ்சனா இதையெல்லாம் பார்த்து அழுது கொண்டிருந்தாள். ஆனாலும் நான் கவனித்தேன். காவியா சோகமாக ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் இருந்தாள். அவள் அஞ்சனாவை எந்த வேலையும் செய்ய சொல்லவில்லை. அவளை கடித்து கொள்ளவும் இல்லை. ஒரு நாள் உணவகம் செல்ல அங்கே காவியா என்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னாள். நீங்கள் அஞ்சனாவை கொடுமைப்படுத்த வேண்டாம். அவள் உங்களை காதலிக்கின்றாள். காதலில் அவள் இப்படி செய்து விட்டாள். இப்படிப்பட்ட காதல் அதிர்ஷ்டமுள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும். அவளை மன்னித்து விடுங்கள் என்றாள். நான் சிரித்தேன். இது காவியாவின் நல்ல மனம். அவள் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவள். நான் அவளை மன்னித்து அவளுக்கு என் மனைவியின் அந்தஸ்தை கொடுத்தால் அது உனக்கு வருத்தமாக இருக்காதா என்று கேட்டேன். காவியா பதில் அளிப்பதற்கு முன்பே மேஜைக்கு பில் வந்துவிட்டது. என் பேச்சு பாதையில் நின்றது. நான் பார்த்தேன். காவியா இப்போது அவளை வேலை செய்ய சொல்லவில்லை. அவளிடமிருந்து உணவை மறைக்கவும் இல்லை. அவளே அவளுக்கு உணவு கொடுத்தாள். நான் காவியாவிடம், நீ அவளை அடக்கி ஆள வேண்டும். அவள் உன் சக்காலத்தி. அஞ்சனாவால் என் தொழில் வீணானது என்பது உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் அவளுடைய பாட்டியின் பேச்சை கேட்கவில்லை என்றால் இன்று நீ எனக்கு கிடைத்திருக்க மாட்டாய். மேலும் என் தொழிலும் அழிந்திருக்கும். அவள் என்னை அவமானப்படுத்தவும் என்னை அழிக்கவும் எல்லா முயற்சிகளையும் செய்தாள். அவள் அதற்கு ஈடுகட்ட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் காவியா, இல்லை, என் மனம் அப்படி இல்லை என்றாள். அவள் எங்கோ தொலைந்து போனது போல் இருந்தாள். என்னுடன் அவள் மகிழ்ச்சியாக இல்லை. அவள் சோகமாக இருப்பது போல் இருந்தது. ஒருவேளை நான் அவளை முதலில் திருமணம் செய்யாததால் அவளுக்கு வருத்தமாக இருந்திருக்குமோ? ஆனால் அப்படி இருந்தால் அவள் அஞ்சனா மீது கோபமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் அஞ்சனா மீது சிறிதும் கோபப்படவில்லை. எனக்கு ஒரு வாரத்திற்கு இரவு பணி ஒதுக்கப்பட்டது. இப்போது நான் இரவில் வீட்டில் இருக்க மாட்டேன். ஒரு நாள் காலை நான் வீட்டிற்கு வந்தபோது என் வீட்டிற்கு அருகில் ஒரு சத்தம் கேட்டது. நான் கூட்டத்தை பிளந்து கொண்டு முன்னேறிய போது என் மூச்சு நின்று போனது. அங்கே காவியாவின் உடல் கிடந்தது. அக்கம் பக்கத்தினர் அவள் மாடியிலிருந்து விழுந்து விட்டதாக சொன்னார்கள். நான் துக்கத்தால் நொறுங்கி போனேன். என் காவியா இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் அந்த விபத்து என்னை அழித்து விட்டது. காவியா இந்த உலகத்தை விட்டு சென்று ஒரு வாரமானது. ஒரு இரவு என் அறைக்கதவை யாரோ தட்டினார்கள். அது அஞ்சனா. நான் அவளை கடித்து கொண்டேன். அவள் அழுதபடி, எனக்கு கெட்ட கனவுகள் வருகின்றன. அதனால் உங்கள் அறையில் தூங்க அனுமதிக்கவும் என்றாள். அவளுடைய நாடகங்கள் எனக்கு தெரியும். நான் அவளை திட்டிவிட்டு கதவை மூடிவிட்டேன். பயத்தால் அவள் என் அறையின் வாசலிலேயே தூங்கிவிட்டாள். காலையில் நான் வெளியே வந்தபோது அவள் மயங்கி இருந்தாள். அவள் உடல் பனியைப் போல குளிர்ந்து போயிருந்தது. நான் அவளை அறைக்குள் கொண்டு வந்து சிகிச்சை அளித்தேன். அவளுக்கு சுயநினைவு வந்ததும் நான் ஒரு கிண்ணத்தில் சூப்பை வைத்து கொடுத்தேன். அதை குடித்துவிட்டு மருந்து எடுத்துக்கொள் என்றேன். அவள் அழுதபடி நான் இதற்கு தகுதியானவள் இல்லை என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் நாள் முழுவதும் வீட்டு வேலைகள் செய்தாள். தேவைப்பட்டால் மட்டுமே என் முன் வந்தாள். நான் என்ன சொன்னாலும் அவள் அமைதியாக கேட்டாள். பதில் ஏதும் பேசவில்லை. ஒரு இரவு வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. என் கால்களுக்கு அருகில் யாரோ இருப்பது போல் உணர்ந்தேன். நான் போர்வையை விலக்கி விளக்கை எரிய விட்டேன். அங்கே சஞ்சனா என் கால்களை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். நான் அவளை கூப்பிட்டேன். என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு கொலைகாரி இல்லை. நான் யாரையும் கொல்லவும் இல்லை. அன்று நான் கோபமாக இருந்தேன். கோபத்தில் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். அஞ்சனாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் வார்த்தைகள் முழுமையடையாமல் வந்தன. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
நான் அமைதியாக, "நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்?" என்று கேட்டேன். அவள் சொன்னதை கேட்டு என் காலடியிலிருந்து பூமி மறைந்து விட்டது போல இருந்தது. காவியாவுக்கு ஒரு விபத்து நடக்கவில்லை. அஞ்சனா தான் அவளை தள்ளிவிட்டாள். இதைக் கேட்டு நான் கோபத்தில் எரிந்தேன். அவள் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டாள். ஆனால் நான் அவளை அதே புயல் மழையில் வீட்டிலிருந்து வெளியேற்றினேன். "இனி உன் முகத்தை இங்கு காட்டாதே" என்றேன். அவள் நீண்ட நேரம் அழுது கொண்டே கதவை தட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் அவளை கண்டுகொள்ளவில்லை. நான் அவளுக்கு இன்னும் மோசமான தண்டனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது பயனற்றது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே அவளை மிகவும் சித்திரவதை செய்திருந்தேன். அவள் எதுவும் பேசவில்லை. நான் அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றினேன். இப்பொழுது அவளுக்கு யாரும் இல்லை. உமாஜியும் உன்னை தவிர அஞ்சனாவுக்கு யாரும் இல்லை. அவளை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறியிருந்தார். ஆனால் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். என் மனதில் அவ்வளவு கோபம் நிறைந்திருந்தது. நான் அந்த கோபத்தை அவளிடம் வெளிப்படுத்தினேன். அதன் பிறகு நான் அவளை பற்றி நினைக்கவில்லை. அவள் எங்கே போனாள், என்ன செய்தாள் என்று எனக்கு தெரியாது. எனக்கு கவலையும் இல்லை. 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் என் மின்னஞ்சல்களை பார்த்தேன். காவியாவிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. அது அவள் இறந்த அன்று அனுப்பப்பட்டது. நான் அதை முன்பு கவனிக்கவில்லை. இப்போது அதை திறந்து பார்த்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது: "நீ என்னை விட்டு பிரிந்த பிறகு என் வாழ்க்கையில் இன்னொருவர் வந்தார். அவர் நம்முடன் வேலை செய்த ஒரு மருத்துவர். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று நினைத்ததால் அவர் எனக்கு ஆறுதல் அளித்தார். நாங்கள் நண்பர்களானோம். ஒன்றாக வெளியே செல்லத் தொடங்கினோம். நட்பு காதலாக மாறியது. நாங்கள் எல்லையை கடந்துவிட்டோம். அதன் பிறகு அழிவுதான் என் தலைவிதியானது. அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானவர். அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவர் என்னை ஏமாற்றினார். நான் உன்னிடம் இதையெல்லாம் மறைத்து நம் திருமணத்திற்கு பிறகும் அவரை சந்தித்தேன். அவரிடம் எல்லா உறவுகளையும் வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் நான் அவரை காதலித்தேன். காதலில் எல்லாம் நியாயம் என்று நான் நம்பினேன். அவரும் நான் இல்லாமல் முழுமையடையவில்லை. நீ இல்லாமல் எதுவுமே நன்றாக இல்லை. ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றாள்" என்றார். ஆனால் எப்பொழுதும் உனக்காகவே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். நானும் அவரை காதலித்தேன். ஆனால் உன்னையும் நான் ஏமாற்றிவிட்டேன். நான் உனக்கு தகுதியானவள் இல்லை. அந்த நம்பிக்கை துரோகி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனக்கு இப்போது எதுவும் நன்றாக இல்லை. இன்று காலை நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். இந்த மின்னஞ்சல் உனக்கு கிடைக்கும்போது எனக்கு விடுதலை கிடைத்திருக்கும். நீ வருத்தப்பட வேண்டாம். நான் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அஞ்சனாவை மன்னித்துவிடு. அவளுடைய காதலை புரிந்துகொள். நீ அதிர்ஷ்டசாலி. இதை படித்ததும் என் உடல் முழுவதும் நடுங்கியது. இதன் பொருள், காவியா தானே குதித்து இறந்தபோது அஞ்சனா அவளுடைய கையை பிடித்திருக்கலாம். காவியா எப்படி இருந்தாலும் இறந்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் நான் அஞ்சனாவை எதையும் யோசிக்காமல் இரவின் இருளில் வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டேன். அவளுக்கு வேறு எங்கும் போக இடமில்லை. இந்த சம்பவம் நடந்து 3 மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது. அவள் எங்கே இருக்கின்றாள், எப்படி இருக்கின்றாள், உயிருடன் இருக்கின்றாளா, செத்து விட்டாளா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உடனடியாக அவளை தேடி ஓடினேன். நான் அவளை பல நாட்கள் தேடினேன். மருத்துவமனைக்கு சென்றேன். காணாமற் போனவர்களின் பட்டியலில் தேடினேன். இறந்தவர்களின் பட்டியலிலும் அவளை தேடினேன். யாராவது ஒரு இளம்பெண்ணின் உடல் கிடைத்துள்ளது, வந்து பாருங்கள் என்று சொன்னால், நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு உடலை பார்க்கும் வரை என் உயிர் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் அவளுக்கு செய்த பிறகு அவள் உயிருடன் இருப்பது சாத்தியமில்லை. நான் எப்போது இவ்வளவு கொடூரமானவன் ஆனேன்? ஒரு நாள் அவளை தேடி ஒரு கோவிலுக்கு சென்றேன். அங்கே அமர்ந்து அஞ்சனாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஒரு பிச்சைக்காரன் காலி பத்திரத்தை மீண்டும் மீண்டும் சுவரில் அடுத்துக் கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டேன். சற்றென்று என் இதயம் நின்றது போல் உணர்ந்தது. அந்த பிச்சைக்காரனுடன் இன்னொருவரும் அமர்ந்திருந்தார். அது அஞ்சனா. நான் அவளிடம் சென்றேன். அவளை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமி மறைந்து விட்டது. ஆமாம், அது அவள்தான். ஆனால் அவளுடைய நிலைமையை பார்த்தால் என்னால் கற்பனை செய்யக்கூட முடியவில்லை. அழுக்கு மண்ணும், அழுக்கு படிந்த உடைகள், கலைந்து போன கூந்தல், அழுக்கான கைகளும் கால்களும். அவள் ஒரு பைத்தியத்தைப் போல வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை அழைத்தபோது அவள் என்னை பார்க்கவில்லை. நான் அவளின் கைகளை பிடித்தபோது அவள் என் கையை தட்டிவிட்டாள். நான் அவளுக்கு தீங்கு செய்ய போவது போல் பயந்தாள். நான் அவளுக்கு ஏற்கனவே செய்த கொடுமைகளை விட மோசமாக என்ன செய்ய முடியும்? என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. நான் என்ன செய்து விட்டேன்? கடந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. இப்போது நான் பார்க்கும் அந்த பெண்ணின் உருவம், சிதைந்த வடிவம்,
நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினேன். அவளுடைய நிலையை பார்த்து நான் இரவும் பகலும் அழுதேன். என் வார்த்தைகள் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். கடவுளுக்கு நன்றி. அவள் இப்பொழுது என் அன்பிலும் கவனிப்பிலும் குணமடைந்து வருகிறாள். நான் அவள் முற்றிலும் குணமடைவாள் என்று நம்புகிறேன். அவளை நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது அவள்தான் எனக்கு எல்லாம். நான் அவளை ஒரு மனநல மருத்துவரிடம் காட்டினேன். அவள் குணமடைந்து வருகிறார். ஆனால் இன்னும் அவள் உன்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றார். சில சமயங்களில் அவள் திடீரென எனது பெயரை அழைப்பாள். நான் அவள் அருகில் இருந்தபோதும் நான் அங்கே இல்லை என்று நினைப்பாள். இந்த 3 மாதங்களில் அவள் என்ன அனுபவித்தாள், என்ன நடந்தது, எங்கே இருந்தாள் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. அதை பற்றி நினைத்தால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் மீதே எனக்கு கோபம் வருகிறது. நான் இப்படி செய்திருக்கக்கூடாது. நான் எப்படி இவ்வளவு இரக்கமற்றவனாக மாறினேன்? இதில் அவளுக்கு என்ன தவறு இருந்தது? உண்மையில் தவறு காவியாவின் மீதுதான். அவள் என்னை ஏமாற்றினாள். என் உணர்வுகளுடன் விளையாடினாள். அஞ்சனா என்னிடம் உண்மையாக இருந்தாள். என்னை திருமணம் செய்ய அவள் கையாண்ட விதம் தவறாக இருக்கலாம். ஆனால் அவள் பைத்தியமாக என்னை நேசித்தாள். அந்த பைத்தியக்காரத்தனத்தில்தான் அவள் இப்படி செய்தாள். என்று அஞ்சனா மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. என் இதயத்தில் அவளுக்காக மரியாதை, அன்பு, காதல் ஆகியவை முன்பை விட அதிகமானது. இப்பொழுது அவள்தான் என் முழு உலகமும். அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் அஞ்சனாவை ஒரு கண்ணாடி பொம்மை போல கவனித்துக் கொள்கிறேன். என் அன்பும் கவனிப்பும் மெதுவாக அஞ்சனாவின் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தன. ஒரு நாள் அவள் என் பக்கம் திரும்பி கண்களில் கண்ணீருடன், அகில், நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா என்று கேட்டாள். என் இதயம் துடித்தது. நான் அவளை என் கைகளில் அணைத்து, அஞ்சனா, எல்லாவற்றையும் மறந்துவிடு. இன்று முதல் உன் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வராது என்றேன். நான் அவளுடைய கண்களை முத்தமிட்டேன். நான் அவளுடன் இருக்கின்றேன். நான் அவளை காதலிக்கின்றேன் என்று அவளுக்கு உணர்த்தினேன். அன்றிரவு சஞ்சனாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கியது. நானும் என்னிடமும் அஞ்சனாவிடமும் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அவளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சோகம் வராது என்று.